கரூர்லயே நில்லுங்க, நாங்க ஓட்டு போடுறோம் நல்ல விஷயம் அப்படின்னு தான். சொல்றதெல்லாம். கரூரில் தான் நிற்கணும் அவர், கரெக்டாக பார்த்தோம். ஏன்னா கரூரில் தான் பாதிப்புக்குன்னாரு, கரூரில் தான் நிற்கணும். செந்தில் பாலாஜி காட்டுவார் அவர் யார், இன்னும் அரசியல் பண்ணுவார். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நான் இங்கே தான் இருக்கேன். கரூரில் போய் விஜய் நின்னார்னா விஜய் தோற்றுருவார். நான் ரிஸ்க் எடுத்து சொல்கிறேன் இந்த கருத்தை. ஏன்னா நான் பேசுறது எல்லாம் பார்ப்பாங்க. நான் இது திரும்பி திரும்பி பேசிக்கிட்டு இருக்கிறேன். கரூரில் போய் விஜய் நின்னார்னா நான் பெரியாளா நீ பெரியாள்னு பார்த்து ஸ்டாலின் கிட்ட ஜெயிக்க முடியும் விஜயால் அரசியலில். செந்தில் பாலாஜி கிட்ட தோப்பார். ஏதாவது ஒரு அனுதாபாலை வீசுச்சுன்னா எந்த ஆளையும் வீசாது. ஏங்க என்றைக்கோ வந்துட்டு 4 நாள் அரசியல் பேசிட்டு நீங்கள் போவீங்க. அவர் காது குத்துலேருந்து மொட்டை அடிக்கிறது, ஊர் திருவிழாலேருந்து, கோயில் குளம் சர்ச்சு ஃபங்க்ஷன்லேருந்து, பாய்க்கு ரம்ஜான் நோம்புலேருந்து கூட நிற்கிறாரு. குடும்பத்தில் ஒருத்தராக மாறி இருக்கிறாப்புல. கரூரில் சுயேட்சையாக நின்னாலும் ஜெயிப்பாருன்றாங்க. யார் ஜெயிப்பார்? 10 ரூபா சாராய பாட்டிலுக்கு வாங்குறாரு பாருங்க லஞ்சம். 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா வாங்கிட்டு இன்றைக்கி ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. அந்த செந்தில் பாலாஜி ஜெயிப்பாருன்னு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. நான் பத்திரிகையாளராக இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன், ஒரு ஊழல்வாதி, குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்னு. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஏங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. செந்தில் என்ன எங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க, அவரை பற்றி இங்கே வந்து பேசிட்டு அவரெல்லாம் எதுக்கு ஆள் கிடையாது, போங்க நம்ம வேலையை பாருங்கன்றேன். இப்போ நான் என்ன பண்ண முடியும்? இங்கே